தென்மராட்சியில் தென்னங்காணிக்குள் கொட்டப்படும் மரக்கழிவுகள் அனுமதி வழங்கப்பட்டதா? தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று புதன்கிழமை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கருணைநாதன் இளங்குமரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தென்மராட்சி பிரதேசத்தில் தென்னங்காணிகளுக்குள் கொட்டப்படும் மலக்கழிவுகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. குறித்தபடி அந்த மலக்கழிவு தென்னந்தோட்டங்களுக்கு அந்த பிரதேசத்தை காணியோட சமாளத்துடனும் அந்த பிரதேச பொறுப்பாளர் பிரதேச ஆளுகளையும் பெறப்பட்டு கிராம உத்தியோகத்துடைய கண்காணிப்பும் பெறப்பட்டு தான் அது காணிக்க ஓட்டலாமா? நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களோ? மலக்கழிவை கொண்டே நான் கீழே அப்படி கொடுக்கலாம் வயலுக்கு கொடுக்கலாமா? தென்னங்காணிகளுக்கு தென்னங்காணின்னு போடலாமா? அப்படி அனுமதி இருக்காது. அது அப்படி அனுமதி கொடுக்கல. நாங்க அனுமதி இருக்காது. நான் படிச்ச பூட்டேட் அவ்வளவுதான் சொல்லுவேன். புதுசாக வந்திருக்கேன். அனுமதி வந்தது அனுமதி கொடுத்துருக்கீங்களோ? எல்லா பிஹெச்ஐயும் ஒரே சிஸ்டத்துல பாஸ் பண்ணீங்க. இல்ல நான் கேட்கிறேன், அந்த ஏரியாவில் போறது மோட்டை ட்ரைனேஜோட போய் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் ஆகி முழுக்க குடிக்கிற தண்ணிக்குள்ள எல்லாம் வரும். அப்படி கொடுக்க எனக்கு தெரிய கொடுக்கல. அப்படி கொடுக்கல. இது நூறுலயா உருளைக்கிழங்கு விளையாடல இருக்கு. அப்படி எனக்கு தெரிய கொடுக்கல. நான் அப்படி படிக்கல. நான் படிக்கல. ஓ அதான் அப்படி பிரேசையில் அவர் அப்படி கொட்டல. நீங்க கொஞ்சம் பாருங்க. நான் நீங்க உரமா நினைச்சு கொடுத்தீங்களோ என்ன தெரியாது. இல்ல நான் என்ன நீங்க யோசிச்சிருப்பீங்க உரம் தானே கொட்டி இருப்பீங்க. உங்களை நான் பிள்ளை சொல்லல. எனக்கு தெரிய அது தண்ணி இதுல போய் கலந்துச்சேன்டா ஈகோலாய் இல்ல டாக்டர் மணி போயிட்டு ஈகோலாய் வந்துச்சேன்னு சொன்னால் டயரியா வரும் ஏரியா முழுக்க முழு பேருக்கும் முழு பேரும் சொத்துண்டா கூட அப்படி தெரியும் ஒன்று பேரு. அது பிறகு பாருங்க உங்களோட பிஹெச்ஐ அப்படி அனுமதி தந்திருக்க ஏலாது. பிஹெச்ஐக்கு நான் போயிட்டு போட்டேன்டா இன்கொயரி போயிட்டு பிஹெச்ஐ அனுமதி தரலன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனையா போயிடும். அந்த என்னண்டு அப்ப அதைத்தான் நான் பார்க்கணும். நான் என்ன இல்ல அந்த காணியல்ல குப்பை கொட்டினோம்னா அந்த ஏரியா பிஹெச்ஐ வந்து ஃபுட் ஆக்டுக்கு போட்டு போட்ஸ் கொண்டு போகணும். ஏன் அதை செய்யல? இப்ப சோழ என்ன வச்சு மல்லி போயிட்டார் மாறி ஏனாச்சு என்ன தீர்வு கொடுக்க போறீங்க? இது வந்து பசல நோக்கத்துக்காக கைசால சொல்றதை விட இங்க தம்பு தோட்டத்துக்கையும் அந்த ஒரு தென்னங்காணிக்க பறிக்கப்படுறது. இப்ப நாங்களும் நகரசபை நாங்கள் வந்து பொய்ய சொல்லிட்டு போயிடாது. நகரசபை நாங்க சனங்கடப்புல ஒரு காணி எடுத்து நகரசபையால் நாங்கள் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் மலக்கழிவு அந்த பசல நோக்கத்துக்காக சொல்ல உரிமையாளர்களுடைய அனுமதியை எடுத்து அந்த சூழலை எங்கேயும் நான் சொல்றேன் மலக்கழிவுகளை கொண்டு எந்த காணிக்கையும் கொட்டே இல்லாது. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், அந்த ஏரியாவில் தனி இல்ல அதை நீங்க அகற்றுறது சொல்லுங்க. நீங்க அதை சொல்லாம நீங்க சொல்லலாம் ஒன்றுக்கு தானே கொட்டேலாது. ஆனாலும் இதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொபோசலை வந்து நீங்க ஆளுநருக்கு கொடுக்கணும். சாவச்சேரி பொலிஸ் நிலையத்தின் மலக்கரையில இருந்து
பாடசாலை இந்த மரக்கடலில் இருந்து சாவத்தின் நகர சபை எடுத்து கொண்டிருக்குது. இல்ல அப்ப நான் அதை கொண்டு என்ன கொண்டு இல்ல அதுதான் சொல்றேனே. இப்போதைக்கு நாங்கள் ஒன்று சொல்லணும். ஏன்னா நாங்கள் இதுல நாடு முழுக்க தென்னங்காணிகள்ல பல அமைதியா இருங்க. இதுல ஒரு முடிவெடுப்பான். ட்ரீட்மெண்ட் பிளான் செய்யறதுக்கு கண்ணாடி பெட்டிக்கு பின்னாலே இப்ப ஆளுநராக இருக்கக்கூடிய அவர் அரசாங்க இருக்க செய்யப்பட்ட திட்டம் அது கைவிடப்பட்டு இப்ப அது இயங்காம இருக்கு. வந்து பாருங்க, அதான் அதை வந்து இயக்கிறதுக்கான நடவடிக்கை உங்களே இப்பதான் சொல்லலாது. ஏனென்றா எடுக்கிற கழிவை கொண்டு எங்கேயாவது கொண்டு வரணும். அது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்குது. இதே மாதிரிதான் ஜாழ்ப்பாணத்திலே. அப்ப இப்ப இதுக்கான நடவடிக்கை அதை வந்து நான் உங்களை கூட சொல்லல. ஏன்னா இது வந்து ஒன்றுமே செய்யலாது. கேட்டோன்னா மழை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது தம்மன்றதான் நடக்குது. முந்தி வீடு எல்லாம் தாட்டவங்கள். அப்ப எங்களுக்கு தெரியும் இதுக்கான ப்ரொபோசல் இயங்காததுக்கு எழுத்து மூலத்தை தாங்க. இப்படி எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் பிளான் இல்ல. அப்ப நான் இன்றைக்கு தான் தெரியுது இந்த இடத்துக்குள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் கட்டி வீண் விரியமா கிடக்குது. அப்ப அதை ஏன் இயங்காம இருக்குன்னு சொல்லி ஆராய்வதற்கான இந்த இடத்துல முடிவெடுப்பான். சரியோ? அதை இருக்க நானும் வந்து பாக்குறேன். சரி, அந்த வீதியை நாங்கள் கவர்மெண்ட் பயன்படுத்த வீதி சேதம் இன்றைக்கு நாங்கள் உங்களோட கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் அந்த மக்களை போய் கொண்டு விளையாட்டி வீடியோ கால் ஒன்றுதானே ஒரு பிரச்சனை வருமா இருந்தா முட்டுப்புள்ளி வரும். சரியா? பிரச்சனை வராம விட்டாது ரெகுலரா நடந்து கொண்டு இருக்கும். இன்றைக்கு இப்படி என்று வந்த வழியா தான் ட்ரீட்மெண்ட் பிளான் கட்டி சும்மா இயங்காம இருக்குன்னு சொல்றாங்க. அதை வந்து நாங்கள் முழுமா பெறாம கைவிடப்பட்ட ஒரு திட்டம். அதை வந்து கைவிடப்பட்ட என்றெல்லாம் ஆராய்ஞ்சு சரி அதுக்கான முட்டுப்புள்ளியை வைக்கிறதுக்கு எடுப்பாங்க. மோட்டோ ஒண்ணு பெரிய பொறுமையான சாமான் நான் வந்து பாக்குறேன். இல்ல இல்ல இத வந்து பாத்துட்டு என்ன பிரச்சனை ஆனால் இப்ப புதுசாக ஒரு ஓட்டர் முயற்சிகள் நடக்குது. நகர சபைக்கு சரி அதுக்கான இடத்தை நாங்கள் இடத்தை கொடுத்திருக்கிறோம். அதை நீங்கள் விரைவுபடுத்தி தந்தா சரி நாங்க அதை விரைவுபடுத்தோம். இப்ப மற்ற ஒன்று சொல்றேனே, நான் ஒன்று சொல்றேனே, அமைதியா இருங்க. நான் ஒன்று சொல்றேனே, குப்பை கொட்டுற இடத்துல அதுல வேலி அமைச்சது நல்லது. பொழுத்தின் ஃபுல்லாயே பறந்து கடல் ஃபுல்லா பறக்குது. நான் ஒன்று சொல்றேனே, வேலி அமைச்சது நல்லது. சரியா? வேலி அமைச்சதோட சுத்தி பனைய வையுங்க. உண்மையாகவே சுத்தி பனைய வச்சீங்களா அது வேலியை விட ஸ்ட்ராங்கா இருக்கு. வேலி அது போட்ட வேலியை நான் பார்த்தேன். ஒரு 4 வருஷத்துல அப்படியே உடைஞ்சு விடத்தான் போகுது உக்கி. சரியா? உப்பளத்துக்கு அந்த சைட் பக்கம். அப்ப நாங்கள் என்ன செய்யோடும், அந்த 4 வருஷத்துக்குள்ள சுத்தி பனைய வைப்பமா இருந்தா பாதுகாப்பான ஒரு சூழல் வேலியை விட ஸ்ட்ராங்கா வரும். செலவும் இல்லை. அப்ப இதுல குப்பை கொட்டு தண்டபுரம் நல்ல இடம் செலவு செய்து அந்த முறைக்கு போவோம். இல்ல நாங்கள் ஏற்கனவே அந்த வேலிக்கு உட்பக மரங்கள் நடவடிக்கை செய்யப்பட்டு பனைய செய்யுங்க. சவுக்க மரங்கள் மற்றும் மருத மரங்கள் நாட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு கொண்டது. சவுக்க மரத்தை விட இல்ல நான் பார்த்த மரம் இல்ல என்ன நான் போனான். சரியோ? ஒரு சவுக்கு மரம் இல்ல. அப்ப நான் ஒன்று சொல்றேன், சுத்தி பனைய வைங்க. சிம்பிளா வளரும். கதைச்சதாங்க இல்ல நல்ல அதான் கோப்பாய் இல்ல இல்ல நல்ல ஜாழ்ப்பாணத்துல நல்ல டிசி நடந்தது. அந்த வரவேற்பில் எடுத்துக்கிட்டு கொண்டுறாங்க. அப்ப நாங்க போலீஸுக்கு சரி ஒரு நிமிஷம் எல்லாரும் காய்ச்சிட்டீங்களானே. இப்ப நான் உங்கள ஒரு நாளுமே கூட சொல்லல. என்னண்டா நீங்கள் உங்களோட பெரிய சபைக்குள்ளால ஒரு காசு ஒதுக்கி ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் வச்சிருக்கலையே கட்ட இல்லாதவங்களோட எஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில ஹாஸ்டலுக்கு பின்னால எங்கண்ட எல்லா வேஸ்டும் போய் அதுல கல்லாகி கட்டி வெளியால வந்த பிறகு அந்த டொய்லெட் எல்லாம் அவங்க ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண பிறகு அது உரம்.
அது மாதிரி ஏன் நீங்க உங்கள்ட ஒதுக்கப்படுற நிதியில சாவச்சேரி கொண்ட நீங்க உங்கள்ட பிரதேச சபைக்கு கட்ட இல்லாதா? 110 கோடியா மில்லியனா? என்னடா நல்லூர்ல டிசைட் பண்ணினாங்க எல்லா குப்பையிலையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு. சோ அப்படி கொண்டு போய்க்கல உங்களோட பிரதேச சபையும் ஒரு கொஞ்சம் காசை போட்டு கல்லுண்டாயில கொண்டு போறதுக்கு தான் டிசைட் பண்ணிட்டோம். அங்க ஒரு இதை செய்யுங்க. இப்ப ஜெஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில எங்களோட ஹாஸ்டல்ல இருந்து வர அவ்வளவுமே ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணப்படுது. சோ அப்படி வந்து நீங்க உங்களோட பிரதேச சபையில தீர்மானத்தை கொண்டு சும்மா நெடுக சண்டை பிடிக்கிற விட்டுட்டு நீங்க ஏதாவது வந்து கட்டுறதை ட்ரை பண்ணுங்க உங்களோட காசுல. குப்பையில கொண்டு போற விஷயம் வந்து நடைமுறையில் இருந்தது. பர்துரை கொண்டு போறேன் நாங்கள் இங்க இருந்து ஒரு லேக்கர் கொண்டு வரது ஒரு ஆட்போர்ட்ஸ்ல விட அந்த ப்ராஜெக்ட் பெயிலியரா போயிட்டு அது சாத்தியம் டிசைட் பண்ணிக்க மாட்டேன். இன்றைக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து சொல்லி இருக்கிறார் யாழ்ப்பாணம் ஃபுல்லா முழு குப்பையும் ஒரு இடத்துக்கு வருமாண்டா தான் ஃபுல்லா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்றேன் கவர்மெண்ட்டுக்கு அக்ரி பண்ணிருக்காரு. ஓகே இளங்குமரன் சொன்னாங்க எனக்கு நல்லூர்ல. அப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்தா நீங்க முழுக்களையும் டிரான்ஸ்பர் பண்ணி அங்க கொண்டு போவோம் கல்லுண்டாய்க்கு. எங்களுக்கு 500 இல்ல எனக்கு அது தெரியும். இப்ப ஹாஸ்பிட்டல் கழிவுகளை 300 ரூபாய்க்கு நீங்க எடுக்கிறீங்க. எனக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு சேல் பண்ணப்படுது. இப்ப அதுக்கு ப்ரொபோசல் வந்து தாரான்னு சொல்லியிருக்கணும். சோ அதுக்கு நீங்களும் இன்பத்தை கொடுத்து நீங்களும் கொஞ்சம் காசை கொடுத்து அங்க கொண்டு போங்க. எங்களுக்கு யார் வந்து பெரிய பிரச்சனை இந்த குப்பை கிளீன் பண்றதா. சோ அதுக்கும் உங்களோட பிரதேச சபையில ஒரு தீர்மானத்தை போட்டு சனத்துக்கு விளங்கப்படுத்தி உங்களோட பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு விளங்கப்படுத்தி அதை அக்ரி பண்ணி கொண்டு போங்க. ஆனா ஒன்று விஷயத்தை சொல்றேன், நீங்கள் எந்த பிஹெச் அனுமதி தந்தாலும் ஒரு காணிக்குள்ள கொண்டே வெறும் மலை கழிவு போட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல அது ஈகோலாய் வரும். ஈகோலாய் என்ற பாக்டீரியா 4 இடக்க மஞ்சான் ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்குள்ள இருக்கலாம். அது வந்து அந்த ஏரியா முழுக்க டயரியா வரும். அது நீங்க எந்த பிஹெச் இருந்தாலும் அதான் உண்மை. இப்ப நீங்க கொட்டுறதுக்கு நாங்க ஒன்றுமே செய்யலாது. பட் அந்த ப்ரொபோசல் வரைக்கும் அதை அக்ரி பண்ணுங்க. உங்களோட பிரதேச தவிசாளர் டிசிசி வரைக்கும் அதை அக்ரி பண்ணுங்க. அவ்வளவுதான். நன்றி.